பட் அந்த இடத்துல விஜய் அவர்கள் கிளம்பி போயிட்டாரு, அவர் ஒரு தொடை நடுங்கி, அவர்லாம் தலைவரா பார், எந்த தலைவர் நடுராத்திரியில் வந்து நின்னாரு இப்படின்னு சொல்ற உருட்டுகளை நீங்க பாத்தீங்கல்ல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தூக்கி போட்டிருக்காங்க. எஸ், கரூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறை ஆய்வாளர் தான் எங்களுக்கு கால் பண்ணி, திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி, விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் கரூர்ல இருக்காதீங்க, உடனடியா சென்னைக்கு போயிருங்க, இல்லாட்டி எங்கேயாவது போயிருங்க, நாங்க காவல்துறையினுடைய எஸ்கோர்ட் வாகனத்தை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாகனத்துக்கு எஸ்கோர்ட் கொடுத்து அங்கிருந்து விஜய் அவர்களை கிளப்பி விட்டதே யார் தானா? காவல்துறை தானா. அந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட பேசினதுல இருந்து எல்லா எவிடன்ஸும் இப்போது எங்க போயிருச்சு? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அப்ப இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம காவல்துறை இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க, விஜய் அவர்கள் கரூரை விட்டு கிளம்பியிருக்க மாட்டார். அப்ப விஜய் அவர்களை கரூரை விட்டு கிளம்ப வைப்பதற்காகவே ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் கால் பண்ணி போயிருங்கன்னு சொல்லி அங்க அவங்க சொல்லி, இந்த பக்கம் மீடியா எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுது, ஒரே நிமிஷத்தில் ஓடிவிட்டார் விஜய் அவர்கள், ஓடிவிட்டார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற பரப்புரையை செய்தார்கள். இந்த இடத்துல அரசியல் உங்களுக்கு புரியுதா? இனி இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க இருந்து உங்களை கிளப்பி விட்டுட்டு அவன் ஏன் இல்லாம போனா பாத்தியா, அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை புலம்ப வைத்து அதை வீடியோவா வெளியில விட்டு அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய